ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு சிக்கன் வச்சு எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், 3 கிராம்பு, 2 பட்டை, 2 வத்தல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட கொஞ்சம் வத்தல் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது 300 கிராம் சிக்கனுக்கான அளவு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா சேர்க்கும்போது அதுக்கேற்றால மசாலா சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு துண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் மல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் அப்புறம் சிக்கன் பொரிக்கிற பொடியும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். அதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. அப்படியே வச்சு கிண்டி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கணும்னு வேண்டாம், ஓரளவுக்கு நார்மலாக அரைச்சிக்கோங்க, நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு இந்த அளவில் சேர்த்துக்கோங்க, போதும். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமலே அரைங்க. இப்போ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது சின்ன குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சவைக்க முடியாத குழந்தைங்களுக்கு பல் முளைக்காத குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பதத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ அந்த மசாலாவோடு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊறுனதுக்கப்புறம் அதை குட்டி குட்டி உருண்டைகளாக நல்லா தட்டி எடுத்துக்கலாம். அதை ஆயிலில் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. சுவையான சிக்கன் வடை ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.